எல்லாருக்குமே கேள்விகள் நிறைய இருக்கும். ஒரு ஜாதகர் வந்தாரு, மறுமணத்தை பத்தி கேள்வியாக இருந்தது. 2ஆம் தர திருமணத்திற்கு வாய்ப்பு அவருக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி அவருக்கு வந்தது. அவருக்கு அந்த வாய்ப்புகள் அவருடைய லக்னம் பார்க்கும் போதே நமக்கு தெரியும். இப்போ ஒருத்தங்களுக்கு கன்னியா லக்னம் போகுது, ஹஸ்த நட்சத்திரமாக இருக்குது, அவங்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2ஆம் திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே அழகாகவே அங்கே குறிகாட்டும். அப்போ இந்த கன்னியா லக்னம் போகும்போதே அவங்களுக்கு திருமண உறவுல பிரச்சனை பிரிவும் ஏற்பட்டு இருவருமே தனித்து வாழ்ந்து டிவோர்ஸ் கூட ஆயிட்டு, அதுக்கப்புறமாட்டி இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கு உண்டான லைஃப் அந்த லக்னம் ஆரம்பித்து ஒரு 7 ஆண்டு காலங்களில் இது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். எல்லாருக்குமே சொல்லலை, சில ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கே காமிக்கும். வணக்கம், அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமா வெங்கட். அப்போ நாங்கள் பார்த்த ஜாதகத்தில் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்தது. உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகும்போது அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடந்தது. அவங்கள உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேயே கொஞ்சம் பிரச்சனைகள் அந்த திருமணம் பிரிவிற்குண்டான ஒரு காரணமாக அமைஞ்சது. பிரச்சனையாகி தீர்ப்பாகி இப்போ தற்போது அவங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம் போயின்னு இருக்குது. ஹஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டாங்க. 2ஆம் திருமணத்திற்கு கேட்கும்போதே தெரிஞ்சது செகண்ட் மேரேஜ் உண்டான கேள்வியா அப்படின்னு. அவங்களும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ 2ஆம் தர திருமண வாய்ப்பு இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமாட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அது என்ன கணக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமாட்டின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஒரு நட்சத்திர புள்ளி, அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது 10 வருடம் இயங்கக்கூடிய லக்னம். ஒரு நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது 1 வருடம் 1 மாதம் 10 நாள். இந்த ஹஸ்த நட்சத்திரம் ஆரம்பித்து ஹஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் ஆரம்பித்து 4-5 மாதங்கள் அப்படிங்கிறது நடக்கிறது. இன்னும் 8 மாதங்கள் முடியும் போது அவங்களுக்கு அந்த 2ஆம் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்குது. அந்த ஆரம்ப காலகட்டத்திலே ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் அக்டோபருக்குள்ளேயே இந்த திருமணம் அப்படிங்கிறது நடைபெற்றுவிடும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட சொன்னோம். இவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியுமான்னா முடியும். ஏன்னா ஒரு கால அளவுகள், கால நிர்ணயம் அப்படிங்கிறது நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். சிலர் வருவாங்க, திருமணத்திற்குண்டான காலம், குழந்தை பிறந்தது, எனக்கு நேரம் தெரியாது, எங்கள் அம்மா சொன்னாங்க 3:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே பிறந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி சொல்லியிருப்பாங்க. என்னடா இது 3:30 மணிக்குள்ளே 4:30 மணிங்கிறது லக்னமே 2 லக்னமாக சில காலங்களில் வரும். எப்படி அந்த டைம் ஈவெண்ட்ஸ் எடுக்க முடியும்னா இவங்க பிறந்த தேதி வச்சுண்டு நேரத்தை வச்சுண்டு இவங்க கேட்கக்கூடிய, இப்போ திருமணமானவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள திருமண தேதி, அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறந்த தேதி வச்சு நம்ம டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். அந்த அரை மணி நேரத்தில் அவங்க பிறந்த நேரம் எது, இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு நிகழ்வுகள் நடக்குமா, தற்காலகட்டத்துக்கே அவங்களுக்கு என்ன நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது, அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்குமா, இவங்களுக்கு லாபம் நடந்ததா அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் செய்ய முடியுமானா செய்ய முடியும். நிறைய ஜாதகங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம், 4:15 4:30 பிறந்திருக்காங்கம்பாங்க. அதை பாரம்பரிய முறைப்படி கொஞ்சம் இந்த ஆண் லக்னம் பெண் லக்னம்னு ஒன்று எடுப்பாங்க. அதுவுமே சில தடுமாற்றம் அப்படிங்கிறது அங்கே கொடுக்கும். ஆனால் அக்ஷய லக்ன பத்ததியில் இதை செய்ய முடியுமானா செய்ய முடியும். தற்காலகட்டத்துக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க, அந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நடந்துதா, இந்த காலகட்டத்தில் ஒரு நிறைவு பெறுகிறதா, அல்லது கடந்த காலத்தில் 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செயல் செய்தது இப்படி நடந்துதா அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிற பதில் வரும்போது நமக்கு அந்த டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது பண்ண முடியும். இப்போ எல்லா ஜாதகத்திலுமே டைம் கரெக்ஷன் இருக்குமானா இருக்காது. சில ஜாதகங்கள் அப்படிங்கிறது ஒரு 2-3 நிமிடங்கள் அப்படிங்கிறது வித்தியாசம் வரும். எல்லா ஜாதகத்திலையுமே இருக்கும். அதையும் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த டைம் கரெக்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு நிகழ்வுகள் எப்போது நடக்கும், அது எப்போ நல்லபடியாக நடக்கும். இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறமாட்டி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா இப்பவுமே நான் போராட வேண்டாம். நான் சொன்னேன்ல முதல்ல, இந்த ஹஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் நடக்குது, 2ஆம் திருமண அமைப்பிற்கு ஹஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம் தான் உகந்தது. 1 வருஷமா நான் பொண்ணு பார்க்கணுங்கிறது கிடையாது. எனக்கு இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த 2ஆம் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்குங்கும் போது நான் தைரியமாக கூறலாம். அப்போ 1 வருஷம் அமைதியா இருந்துட்டு அதற்கு அப்புறமாட்டி நான் செயல்படுவது என் மன நிம்மதிங்கிறது எனக்கு தரும், மகிழ்ச்சியும் தரும். சில ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க, 2 வருஷமாவே கல்யாணத்துக்கு பார்க்குறோம், அமைப்பே இல்லைம்பாங்க. அந்த ஜாதகத்திலையும் இதே மாதிரி நேர திருத்தம் அப்படிங்கிறது இருக்கும். நேர திருத்தம் செய்து எடுத்து பார்க்கும்போது 3 வருட காலங்கள் கழித்து தான் அதோட திருமண அமைப்பு, 2 வருட காலங்கள் கழித்து தான் அந்த ஜாதகருக்கு திருமண அமைப்புங்கும் போது கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். இப்போ பெற்றோர்கள் நிறைய பேர் பார்க்குறோம், 19 வயசு 20 வயசுலேருந்து மேரேஜுக்கு பார்ப்பாங்க, எதுவுமே சரி வரல அப்படிம்பாங்க.
18 வயசுல ஒரு அலைன்ஸ் வந்திருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் அவங்க விட்டுருப்பாங்க. அதுக்கு அடுத்த காலங்கள் தகுந்த காலங்கள் அவங்களுக்கு இல்லை. அந்த 19, 20 இருக்காங்க, திருமணம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 22 வயசில் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே தகுந்த காலமா, இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு தற்போது இருக்கிறதா, இது நடக்கக்கூடிய காலமா அப்படிங்கிறத நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்ல முடியும். நீங்கள் சொல்லுவீங்க குருபலம் வந்துருச்சுன்னா திருமணம் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா எங்கள் பாட்டி அப்படி தான் சொல்லுவாங்க, குருபலம் வந்துருச்சு திருமண யோகம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த குரு பகவான் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இது உதாரணமாக துலா லக்னம். துலா லக்னத்துக்கு குரு யாருன்னா 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி குரு பகவானோட பார்வைங்கிறது நமக்கு பிரச்சனைக்குரிய பார்வையாகவே இருக்கும். அவர் 7ஆம் இடத்துல இருந்தார்னா திருமண உறவுகள்ல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. கணவன் மனைவிக்கு பிரிவிற்கே அந்த குரு பகவான் தான் காரணம். அப்ப இந்த குரு பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அது அங்கே நடைமுறைப்படுத்தப்படவில்லை, சரியாகலை அப்படிங்கிறதா நம்மளுடைய ஏஎல்பியோட தனித்துவம். நம்ம பார்த்த ஜாதகங்கள்ல அது சரியாக இல்லை. அப்போ அதை விட சிறந்ததாக இந்த அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம் 2ஆம் திருமணத்திற்கு இந்த ஜாதகருக்கு உகந்த காலமாக இருக்கும்னா காலமாக இருக்கும். நிறைய ஜாதகங்கள் இப்படி சொல்லலாம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல நடக்கக்கூடிய திருமணம் எப்படி இருக்கும்னா ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய திருமணம். பூரட்டாதி 2லயே திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். பூரட்டாதி 3ஆம் பாதத்துல திருமணம் நடக்குது அப்படின்னா அங்கேயும் சில குடும்ப உறவுகள்ல பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இவங்களுக்கு இந்த 2ஆம் தார திருமணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பார்த்த பெண்ணு அதை கல்யாணம் வரைக்கும் போய் அந்த மேரேஜ் நின்றுச்சு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமான்னா கல்யாணம் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த அமைப்பு திருமண அமைப்புங்கிறது நல்லா இருக்கும். அதே இது செகண்ட் மேரேஜ் அமைப்புங்கிறது சிலருக்கு கொடுக்கும், அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மிருகசீஷ நட்சத்திரம் போகும்போது, மிருகசீஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகும்போது 2ஆம் திருமண வாய்ப்பை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். மிருகசீஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் செவ்வாய் பகவான் 7இல் இருக்கும்போது வரக்கூடிய திருமணங்கள் 2ஆம் திருமணம் சார்ந்த விஷயங்கள், தடைப்பட்ட திருமணம் அது மறுபடியும் நடக்குமான்னு கேட்கக்கூடிய விஷயங்களாகத்தான் ஒரு ஜாதகர் வருவார் அப்படிங்கிறத நம்ம தெள்ள தெளிவாக அக்ஷய லக்ன பத்ததியில சொல்ல முடியும். உங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மிருகசீஷ நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருந்து உங்க லக்னத்திற்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தார்னா 2ஆம் தாரம் சம்பந்தப்பட்ட திருமணம் கேள்வியாகத்தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நாங்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கோம். அது அப்படிதான் நடந்திருக்கு. அக்ஷய லக்ன பத்ததியில ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இந்த 2ஆம் தார திருமண அமைப்பும் நிறைய நடக்கலைங்க, என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே, சரிங்களா? இப்போ நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போகுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பூர நட்சத்திரம் போகும்போது திருமணம் நடக்கும். இந்த பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் நிறைய திருமணங்கள் தடைபடுது. 2ஆம் திருமணத்திற்கு அங்கே காரணமாகவே அமைகிறது. சில ஜாதகங்கள் பிரச்சனைக்குரிய திருமணங்களாகவே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி ஸ்ரீரங்கம் போயிட்டு ரங்கநாதர் தரிசனம் அப்படிங்கிறது செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மிருகசீஷ நட்சத்திரம் போகிறவங்க முருகனுக்கு மருதமலை சென்று தரிசனம் செய்வது ரொம்ப நல்லாயிருக்கும். மருதமலைக்கு போங்க, முருகரை வழிபடுங்கள், மிக சிறந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோவில்களில் கல்யாண உற்சவம் அப்படிங்கிறது நடக்கும். ஸ்ரீனிவாச கல்யாணம், சீதா கல்யாணம், முருகர் கல்யாணம், வள்ளி தெய்வானை திருமண உற்சவம் அப்படிங்கிறது நடக்கும். அந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு அங்கே கொடுக்குற மாங்கல்ய சரடு கொடுப்பாங்க, அதை வாங்கி பத்திரமாக வைங்க. இந்த குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது விரைவில் கைகூடும் அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லைங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம், சரி வரலை, டைரெக்டாக எங்கே போங்க அப்படின்னா பழனி போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பரங்குன்றம் சென்று வாருங்கள், திருமண கோலம் விரைவில் வரும்னு சொல்லலாம். திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பழமுதிர்ச்சோலை போயிட்டு வாங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா முருகனுடைய 6 படை வீடுகளில் இந்த திருப்பரங்குன்றம் திருமண கோலத்திற்கு உகந்த ஒரு காலமாக இருக்குது. தடைப்பட்ட திருமணங்கள், 2ஆம் தர திருமணங்களுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு ஜாதகர் வந்தார், எங்கள் வீட்டில் நாங்கள் என்னதான் சம்பாதிச்சாலுமே எங்களுக்கு பணம் அப்படிங்கிறது அங்கே நிற்கவே இல்லை. எதற்காக? வீட்டை பார்த்தவொன்னே ஒரு ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது வேணும், கரெக்டுங்களா? எங்களுக்கு அந்த தன்மை இல்லை. வர்றவங்க பார்க்கும்போது நாங்கள் சம்பாதிக்கிறோம், ஒரு பொருளை வாங்கி வைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அதில் திருப்தி இருக்குதான்னா இல்லை, அதில் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குதானா இல்லை. வீட்டை பார்த்தவொடனே சில வீடுகளை பார்ப்போம், அப்பாடி லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த தன்மை எங்கள் ஜாதகத்தில் இல்லை, எங்கள் வீட்டோட அமைப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு ஜாதகருக்கு வந்தது. அவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா அவருக்கு விருச்சிக லக்னமாக இருந்தது.
விருச்சிக லக்னத்துக்கு வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் வீட்டோட தன்மைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கே திருப்திகரமாகவே இருக்காது. என்னதான் செஞ்சாலுமே அவங்களுக்கு அங்கே மனமகிழ்ச்சியோ சந்தோஷமோ ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான மனநிலையோ அந்த வீட்டில் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த துலா லக்னம் போகிறவங்களுக்கும் வீடுன்னு பார்த்தீங்கன்னா அமைப்பாகவே இருக்காது. வீட்டில் எதாட்டி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று கிச்சனில் எதாட்டி பொருட்கள் போட்டு உடையும். இந்த துலா லக்னம் இப்போ கடந்த ஒரு 3 மாத காலமாக நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டில் எதாட்டி பொருள் வந்து உடஞ்சுட்டே இருக்கும்னு சொல்லலாம். மன திருப்திங்கிறது இருக்காது. அந்த வீட்டிற்கு நமக்கு என்ன செலவு பண்ணாலுமே அது சரியாக இருக்காது. பொருட்கள் கெட்டு போய்விடும். இந்த பாத்ரூம் டேப் வந்து அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை மாற்றணும். டைல் வந்து உடையும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும். கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி விருச்சிக லக்னம் யாருக்கு போகுதோ அந்த தொல்லை இவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அனாவசிய செலவுகள் அவங்க வீட்டில் நடக்குமானா நடக்கும். சரி, இது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நம்ம வீடுன்னா நம்ம நிறைய பொருட்களை வாங்கி எல்லாருமே வைப்பாங்க. எங்கள் குருஜி சொல்லுவாங்க, பொதுவுடைமூர்த்தி சார், வீட்டில் வந்து வேஸ்ட் பொருட்கள், அனாவசிய பொருட்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. உங்களுக்கு நித்தியம் உபயோகம் செய்யக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது மட்டுமே வைக்கணும். அல்லாத பொருட்களை மாற்றுங்க. அது வந்து அங்கேருந்து எடுத்து களையுங்க, எடுத்து போட்டுருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா தேவையில்லாத பொருட்கள் மீது சனி பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். எனக்கு ஒரு பென் அப்படின்னா அதை நான் என்றைக்கும் யூஸ் பண்ணால் எனக்கு பென் வந்து யூஸ் ஆகும். அது வந்து ஒரு கிரகத்தின் அனுகூலம் சொல்லலாம். அது ஒரு பிளஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பெண்ணை வாங்கி நான் 1 வருஷமாக அதே இடத்துல வச்சுருந்தேன்னா அது எனக்கு யூஸ் ஆகாது. அது ஒரு பார்வை பொருள் மட்டும்தான். நான் உதாரணம் மட்டும்தான் சொல்கிறேன். நிறைய பொருட்கள் எனக்கு தேவையில்லாமல் நான் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது என்னுடைய வீட்டில் சனி பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு ட்ரெஸ் வாங்கினா 6 மாதம் அந்த ட்ரெஸ்ஸை போடுறோம், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுடுறோம். அதை நீங்கள் ஒரு பீரோவில் பத்திரமா வைக்கிறீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு இடத்தை அடைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் சனி பகவான் அந்த இடத்துல நிறைஞ்சு இருக்கிறாருன்னு இருக்கும். அப்போ அந்த சனி பகவானை எடுத்து மாற்றிவிட்டு மகாலட்சுமியை அந்த இடத்துல கொண்டு வரணும். அப்போ தேவையில்லாத பொருட்களை வீட்டில் அடைப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய பொருளாதாரத்தை அங்கே வலுவில்லாமல் ஆக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதே மாதிரி அந்த வீட்டில் மகாலட்சுமியோட ஐஸ்வர்யம், மகாலட்சுமியோட அனுகூலம் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வீட்டை எல்லாருமே எல்லா வீடுகளிலும் செய்கிறது தான், நான் புதுசாக சொல்லக்கூடியது இல்லை. துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, ஒட்டடை அடிக்கிறது. இந்த நீங்கள் உங்கள் வீட்டில் கடன் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் வாசலில், வீட்டு ஹாலில், அந்த பூஜா ரூமில் வந்து ஒட்டடை, அந்த வலை கட்டுறது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதை நம்ம பார்க்க மாட்டோம். அதில் தான் அந்த கடன் தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வீட்டில் வலை கட்டுதுங்களா, அப்போ உங்கள் வீட்டில் இந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதை எடுத்து மாற்ற வேண்டும். அப்போ அதை க்ளீன் பண்ணணும். யாருமே பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி இல்லது நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் சுத்தப்படுத்துங்க. வீட்டில் மகாலட்சுமி அப்படிங்கிறது அதிகமாக வருவாங்க. பொருட்கள் என்னெல்லாம் பொருட்கள் வைக்கலான்னு சிலர் கேட்பாங்க. வீட்டில் நிறைய வந்து நறுமணம் தரக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது வாங்கி வைங்க. இயற்கையானது, செயற்கையானது கிடையாது. இந்த ஜவ்வாது வாங்கி வைப்பாங்க, லெமன் வாங்கி வைப்பாங்க, கற்பூரம். நம்ம வந்து வீட்டில் வெள்ளி செவ்வாய் அப்படிங்கிறது தூப தீபம் அப்படிங்கிறது காட்டணும். வீட்டில் கண்டிப்பாக காட்டுவாங்க. தினமும் காட்டக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி காட்டும்போது நிறைய நமக்கு மாற்றம். வீட்டில் வந்து நமக்கு கெட்ட சக்தி அடைஞ்சிருக்கிறது, இல்லைன்னா வீட்டில் வந்து ஒரு இருட்டு அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே மாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அங்கே இருக்குது. நான் எல்லாமே செய்கிறேன், எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, வீட்டு என்னமோ வாஸ்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் என்ன செய்யணும்? வீட்டில் வந்து சாண்டிங் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இப்போ ஓம் நமக் சிவாயங்கிற ஒரு மந்திரம் ஒரு பெட்டியில் ஓடிண்டே இருக்கும். அந்த சாண்டிங் பாக்ஸை வாங்கி வீட்டில் வைங்க. நிறைய மாற்றங்கள். இந்த நீங்கள் சொல்லக்கூடிய பண வரவாக இருந்தாலும் சரி, வீட்டில் வாஸ்து ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அது உங்கள் ஜாதகத்தில் மாற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது கொண்டு வரும். பொதுவாக வீடு அப்படிங்கிறது நமக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வைப்பது. தேவையில்லாத பொருட்களை அங்கே அடைத்து வைக்கக்கூடாது. அடைச்சி வச்சுருந்தாலே நமக்கு பணம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஜன்னல்கள் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக இருக்கணும். இயற்கையான காற்றும் இயற்கையான வெளிச்சமும் நம்ம வீட்டுக்குள்ளே வருதா, மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்காங்க. அப்படி இல்லையா, நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்களா, கண்டிப்பாக அந்த வீடு சூரிய வெளிச்சம் இல்லாமல், மகாலட்சுமி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். நிறைய வீடுகளில் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கும். அவங்க வீட்டை பெட்ரூம் பாருங்கள், ஜன்னலே திறக்க மாட்டாங்க, எப்போ பாரு பூட்டியே இருக்கும். இந்த பகல் நேரமாட்டி திறந்துட்டு கொஞ்சம் அடைச்சி வைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். அந்த ஜன்னலில் தான் நிறைய பொருட்களை அவங்க எடுத்து ஒளிச்சு வச்சுருப்பாங்க, மாற்றி வச்சுருப்பாங்க. இந்த பேப்பர், சீப்பு, தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே அந்த ஜன்னலில் தான் நிறைஞ்சிருக்கும். அது வந்து சுக்கிரன் வாசம் செய்யக்கூடிய ஸ்தலங்கள்.
அதை நம்ம மாற்றணும். இன்னும் நிறைய சொல்லலாம். நம்ம வீட்டில் பண வரவு இருக்கும், வாஸ்துவுக்கு என்னென்ன பொருட்கள் எந்தெந்த இடத்துல வைக்கலாம். எங்கள் வீட்டில் உதாரணம் சொல்ல போனால் ஒரு கர்டன் எப்படி இருக்கணும், எந்த கலரில் கர்டன் இருக்கணும், ஒரு பெட்டில் எந்த கலர் துணி விரிக்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம வீட்டு மகாலட்சுமியை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஐதீகமாக அங்கே இருக்கும். மீண்டும் இதுபோல் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.